இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்களும் நல்லா தான் இருந்துருக்கு. நாங்க வர முடியும். அப்புறம் காமி இடையில கொஞ்சம் கேப் போட்டு போச்சு, வரிசையா போயிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கேப் போட்டுருக்கு, அதனால எதை காமி சொல்றீங்க? காமி இல்லம்மா, உங்க சிவகாமி தானே? ஆமா சிவன் காமி. நான் சிவன், நீ காமி. காமி ஏன் அப்படி நீங்க பிரிச்சு பேசுறீங்க? ஏமா உங்களுக்கு பிரித்தே பேசு. கேளுமா, நம்ம சேர்த்தது நீ சேர்ந்துட்டோம்ல. சிவகாமி காமி சிவகாமி காமி எக்கோ போட்டு முடிச்சுக்க. சிவகாமி காமி காமி காமிங்க ஒரு கிடைக்கல. அதனால உன்னை காமிக்க சொல்லல. நினைப்பு போட உனக்கிட்ட பாட்டு போட்டேமா. சரி, எனக்காக பாட்டு பண்ண மாமாவுக்கு நன்றி. அப்புறம் அண்ணே நல்லா இருக்கா? ஆமா, அப்புறம் அண்ணே வாங்க. அப்புறம் வாங்க சித்தப்பு. இங்க அப்பனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இங்க அப்பனை வச்சுக்கிட்டு தான் கேட்கறீங்க பாருங்க. நீங்க நல்லா காமி, அதை காமி, இதை காமி. பார்க்கணுமா? வேணப்பா, நான் பார்க்கணும், வேட்டு தூக்கி பாருங்க. சரி, அப்புறம் வாங்க. ரைட் எடுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? அட சரிங்க, அப்படியே பறி கொடுத்தோம்ல உட்காந்துருக்கீங்க. என்ன சிரிக்கிறதுக்கு பயப்படுறீங்க? நான் என்ன உங்கள்ட்ட கூடியா கேட்டு? சரி, இங்க யூடியூப் சேனல் எடுத்துருக்கு அன்பு அண்ணன். அண்ணா உங்க பேர் என்னன்னா? கிராமத்து மேடை. உங்க பேர் இன்னொரு தெரியுமே. கிராமத்து மேடை. கிராமத்து மேடை. அவர் ஒரு நிரோதா. நிரோத்துமா? ஐயோ நிரோத்துமா, நீ என்ன நிரோதா? அது ஓய மகளே இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? நோக்கு ரொம்ப பிடிக்குமோ? மேக்கெல்லாம் பிடிக்காது, நோக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சலத்தை விட்டுறாது. ரொம்ப பிடிக்கும். உன்னோட காம்பினேஷன் பிடிச்சு போச்சுடா.
தட்டை பணியாரம் நினைக்க பாக்குறேன். நீங்க குழிப்பணியார் சாப்பிட்டுட்டீங்களா என்ன தம்பி குழிப்பணியார் சாப்பிட்டு குடியிலேயே படுத்துன்னு இருக்கேன். நான் இல்ல சாமி பணியாரம் சிவகாமி சிவகாமி பணியாரம் சுட்டு தருகிற எப்படா இந்த வரேன் நீ என்ன கூப்பிட்ட எப்படா ஆப்பாவோ தேடி பார்க்க வெளியே வரவனான்னு கை கெட்டது வாய் கெட்டலையே ஏண்டா எட்டலைனா என் தலைவனா பிறந்துட்டா ஏண்டா எனக்கு காசு நீ வந்தா போடுங்க பெண்கள் கூட்டம்லாம் இருக்கிறதுக்காக அதற்கு ஒட்டக்க வாய் அப்படியே பொத்தி பேசிட்டு உனக்காண்டி நானே ஓடியாங்க சீக்கிரமா வந்துட்டேன். சாமி வருது நல்ல சாமி கும்பிடுங்க. நானே 8 மணில இருந்துதான் உட்கார்ந்தேன். இங்க வராரு ஒரு மாமா வராரு கல்யாணத்துக்கு ரூம்ல உட்காந்துருக்கியா? ஹஸ்பண்ட பார்த்தா கண்ணு நான் என்ன வந்துருக்கேன் வந்துச்சு சிப்ப போடுவா நீயே அதே பாக்குற. சரி மாமா இல்லடா இழுத்து போட்டுட்டு போடுவோமா? ஐயோ அண்ணே என்ன லைட் அமர்த்துங்க ஒரு நோக்கம்லாம் இல்ல. நான் காப்பு கட்டிருக்கேன் வீட்டுல கொலசாமிக்கு வேற நானும் காப்பு கட்டிருக்கேன். 2 சாமி சேர்ந்து கொலசாமிக்கு பொங்க வைக்கிற நான் கிடையாது சாமி ஆள விட்டா போதும். நீ கொலசாமி பொங்க வைக்கணும்னா எங்க கொலசாமிக்கு பொங்க வை பொங்கு அதே உனக்கு கொடுப்பேன். ஆமா நான் வேற பாத்தீங்கன்னா நீ ஒரு மாதிரி இருக்கிற சும்மா இருக்க மாட்டேன் ஊசி விட தெரியாட்டியே ரொம்ப சிரமம் போடுவோம் மூச்சு முட்டின்னு பாத்துக்க. என்ன பிடிக்கவா? கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி நல்ல வண்டி அரடி உள்ளே தூக்கி போட்டு ஒன்றே இரடி உள்ளே நல்ல வண்டி அரடி உள்ள தூக்கி போட்டு இரடி உள்ளே கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி கட்ட வண்டி நல்ல யோசனை. யார்கிட்ட ஓட்ட இருக்கு சொல்லு. ஓட்ட வண்டிடா. ஓட்ட வண்டி ஓங்கருக்கு ஓட்ட நாங்க ஓட்டுறோம் மாமா. அச்சாணி எங்கிட்ட இருக்கு புரியுதா? நான் கிடையாது தெய்வம் இல்லை. அச்சாணி என்ன கமிச்சமா இல்லையா? எனக்கு வந்துச்சா
கேட்டது வாங்கிக்கிட்டு தலைகாட்டிலே தேவையில்லை, அப்படியே தூங்கலாம். ஏன் சிவகாமி? உரட்ட சடக்கு கொடுது முத்தமா நல்லா வீடு எப்ப முட்டை உடம்பு இருக்குது சும்மா நளினமா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு தனி ஸ்பெஷலா இருக்கு. ஆனா ஒண்ணு, எங்களுக்கு வேலை மிச்சம், எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கிறோம். சூப்பரா என்னம்மா தூத்துக்குடி கொத்துனாரு, தூக்கி போட்டு குத்துனாரு. அடிப்பு உடம்பு தெரியாத மாதிரி, ஒண்ணுமே முட்டை தெரியாத மாதிரி போ. பக்கத்துல பாம்பு. ஏழுமா தூத்துக்குடி கொத்துனாரு, தூக்கி போட்டு குத்துனாரு. குத்தியா மனுஷனுக்கு பொழப்பு நினைப்பு கிடக்குது, நினைப்பு பொழப்பு கிடக்குது. கையில கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்யறேன்? கையெல்லாம் முன்ன இருக்குமா? புரோட்டாவுக்கு மாவு பண்ணி நானா காத்து? நான் புரோட்டாவுக்கு முன்னேற்றம் புரோட்டா பண்ணிருக்கேன். பாப்பா இருந்துட்டு சரி நான் மாவு விட்டுறலாமா? அப்ப நம்ம உள்ள விடுவோமா? பின்னாடி கேளுமா? கேள்றா என்னன்னு கேள்றா? நீங்க எனக்கு தாய்மாமன் ஒருத்தமா பேசிருக்கேன். தாய்மாமன் தான் முத போடுவேன். தாய்மாமன் தான் முத போடுவேன். என்னப்பா மாலை தாய் நான் வந்து மாமா தானே குத்து வாங்கி மடியில் உட்கார மாலை போடுவாரா? மடியில் உட்கார வச்சு குத்துவோம்ல, கார் குத்துவோங்க, வாயில குத்துவோங்க. நீ ஏமா பயப்பட? பயப்படாத பயப்படாத. நெய் வச்சு உள்ள விடுங்க, தாக்கல உள்ள விடுங்க. அப்படியா? உள்ள இருக்காங்கல்ல சொல்றீங்கம்மா. சொல்றேன் கேளுமா, தப்பு கூட செய்யலாமா? தப்பான என்ன பண்ணாம செய்யணும். உன் சட்டியை கண்படி பார்த்துக்கிறாங்க. கூப்பிடுறா உள்ள அதெல்லாம் கவட்டையை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டு நாடக உலகில் ராதா செல்வி, தாமர செல்வி, சாந்திகிரி, மணிமேகலை தாண்டி நடிக்கக்கூடிய கருமை சகோதரி சிவகாமி மாத்திரை பெஸ்ட் டான்சர் அவங்க மென்மேலும் வளர வேண்டும் என்று விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டிக்கிறேன். இன்னும் சிறப்பாக பண்ண வேண்டும். முதலே சொல்லிட்டு உங்க டைம் முடிஞ்சுட்டு அடுத்து கூப்பிட்டுங்க. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் யாரும் இல்லை, நாங்கள் தான். அதனால வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம், சரியான டயத்தில் நடிகர்களை சரியான நேரத்தில் நடித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரியான டயத்துக்கு விடலாம் தானே? கிட்டத்தட்ட 1 மணி நேரமா விரிப்பு இல்லாம ரொம்ப
செஞ்சுட்டு போடணும் ஏய், நீ சிரிக்க வைக்கியானே? ஏன் எதை விற்கிறாதியா உன்னைய காலையா அட யார் யார் வேற உன்னைய காலையா வந்து போய் உட்கார்லான்னு பார்த்தா சமலா எந்திரிச்சு பாருங்க அது பாட்டு பொறுப்புல இருக்கு ஏய் தொங்குது மஞ்சள் வர உன்னை பார்த்தோன்னே என்னமோ தெரியல நல்ல வேலை அந்த பிள்ளை வாய்க்குள்ள ஓட்டுருச்சு மகளை பார்த்த உடனே தொக்க கிளம்பிடுச்சு. நீ நல்ல அப்பா நீ அப்பனா நல்ல வருவ போப்பா ஏங்க இந்த பிள்ளை இன்னும் வளர்ந்துறிய வளர்ந்த ஆளை கொண்டுறதுக்கா போய் பயமா கிடக்கு நீ இன்னும் வளர்ந்து ஆமா. எனக்கு பொன்னாடிப்பட்டி போலஞ்சொல்லிய அன்பு ஊர் கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நட்பு அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் அன்பான சிங்கமுத்தண்ணன் அவர்களுக்கும் என் சார்பம் என் கலைக்குழு ஓ சாடி இணையா பண்ணிட்டு இருக்க உட்காந்து அவ்வளவு அவரை பத்தி பேசிட்டு உள்ளூர்காரு நாடகத்துக்காரு அடுத்த வருஷம் என்னை போடுவாரு அந்த என்ன போடுவாரா இதுல ஏன் என்னை போட்ட நான் தப்பா பேர போட்டா நாடகத்துக்குங்க சொத்தை ஊத்துட்டு போறேன் போட்டு நான் போட்டு வரேன் மனக்கே பிடிக்கல அது பாட்டுக்கு வந்து ஊத்திக்கிட்டு போச்சு உன்னை பார்த்தோன்னே தண்ணியா போத போது ஊத்திக்கிட்டு சமான கும்பல் அப்படிங்க போதப்படியா போமா பிடிக்கணும் பேசாம உட்காந்துக்க மண்டைய கலத்தி கொடுப்பேன் இப்போ வியாபாரம் வச்சிருக்கேன் என்ன வியாபாரம் என்னது நல்ல வேலை வேற மாதிரி இருக்கிற மிளகா பிடின்னு சொல்றேன் நல்லா சொல்லு. என்னடா அது என்ன வந்து சொல்லிட்டாரு ஆசா போட அனுப்பிட்டு போடா எனக்கு சொல்லி அதான் சேர்ந்தங்க அங்க ஓட்டுங்க என்னடா தெருவில் விட்டு கிடைக்காங்க வாங்க சார் வாங்க 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 கிலோ பாத்தீங்கன்னா 80 ரூபாயில இருக்கு 160 ரூபாயில இருக்கு மழை பூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா 160 ரூபாய் தான் ரொம்ப சீப்பா இருக்கு நெத்திரை கல்வாடு சப்பட்டா 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 சார் வாங்க சார் சப்பட்டா சப்பட்டா ஒரு கிலோ வருது ஏமா சப்பட்டாவா 20 சீப்பான பெஸ்டா சார் எனக்கு ஏமா எனக்கு ஏங்க கழுத்து கருவாடு சொல்ல மாட்டேன். என்னையா உன் கருவாடை கொண்டு போய் மரியாதையா அங்க வியாபாரம் நான் வியாபாரம் வச்சிருக்கேன் நிறைய கருவாடு வியாபாரத்தை வச்சிருக்கேன் வெள்ளை பூண்டு சார் வெள்ளை பூண்டு சப்போட்டா 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 தக்காளி கிலோ பாருங்க 3 கிலோ 50 3 கிலோ 50 3 கிலோ 50 வெள்ளை பூண்டு சார் வெள்ளை பூண்டு வெங்காயம் பாருங்க சார் 4 கிலோ 100 4 கிலோ 100 பச்சை கருவாடு செண்ட கருவாடு கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 ரூபாயா கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 ரூபாயா சீப்பா இருக்கு கால் கிலோ 2 ரூபா கால் கிலோ 2 அடுத்து அந்த இன்னொன்னு தெரியுமா ஏன் வியாபாரமே நான் கருவாட்டி வியாபாரம் சார் காக்கலா எவ்வளவு தெரியுமா எவ்வளவு இப்ப போட்டுருக்கீங்க ரெண்டு சீப்பா விக்கிறேன் எவ்வளவு 1 ரூபா தங்கச்சி 1 ரூபா நம்ம கருவாடு 6 ரூபா அதுக்கிட்டே சொல்றேன் நம்ம கருவாடு நெய் கருவாடு 6 ரூபா 6 ரூபாயா 6 ரூபா காணவியா போய் உன் கருவாடு கூட இருக்கியா ஏமா சார் கடலை கொடுக்குறேன் சார் கடலை கொடுக்குறோம் 3 கோடி கடலை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாங்கம்மா 5 கிலோ தக்காளி 100 5 கிலோ தக்காளி 5 கிலோ தக்காளி வியாபாரத்தை கெடுக்க பாக்குறேன் நீங்க ஒரு வியாபாரத்தை வைக்க பாக்குறேன் நீதான் என் வியாபாரத்தை கெடுக்க பாக்குறேன் எனக்கு ஆனா ஐயா வெட்டி போயிட்ட தூக்கி வாயில போட்டு விட்டுருவோம் பாருங்க ஆப்புடு ஆப்புடு இப்போ வியாபாரம் வச்சு கொண்டு வந்திருக்கேன் என்னது நம்ம வியாபாரம் உங்க வியாபாரம் என்ன வியாபாரம் இப்ப நல்ல வியாபாரம் என்ன வியாபாரம் ஓடுது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் யார் படிக்க பாருங்க என்ன அம்மா குத்துவேலு கொய்யா பழத்தை அமுக்குனா புருட்டுன்னு வெளியே வருமா பழுத்தாத்தானே வரும் பழுக்க வச்சுருவோமா ஆனா இது அப்படியே இல்ல கல்லு மாதிரி இருக்குங்க
இன்னும் இறங்கல. ஏமா சிவகாமி எங்க நீ திரு பார்ப்போம். நீ சும்மா இருப்ப. ஏம்மா, அடுத்த ஆள் மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். எங்க வியாபாரத்தை எடுத்து காட்டு என்னோட பாப்போம். வியாபாரத்தை சரியா காண்பேன். காட்டு பாப்போம். யார் இல்லைன்னு சொல்ற மாதிரி நான் விட்டுட்டு போகாம இருக்கவும் மாட்டேன். அண்ணே கல்யாணே சொல்லுமா அண்ணே வேளாங்கண்ணே மச்சான் ஆமா பழத்தை பாக்குறியா? கொய்யாப்பழம் ஏன் கொய்யாப்பழம்? ஏய் அந்த புள்ள பலாப்பழம் நீட கொய்யாப்பழத்தை காமிச்சுங்க. இது பலாப்பழமா? ஏனே வியாபாரம் மாறி போச்சுடா. இல்லனே பலாப்பழம் உரிச்சோம்னா எப்படி வரும்? ஏய், ரொம்ப பேசிருக்காங்க. வியாபாரத்தை எடுத்துருக்கேன். நான் பொம்பளை பிள்ளை அடக்க உடக்க பார்க்க வந்திருக்கேன். ஏய், என்னோட வியாபாரத்தை நீ எடுத்துட்ட. நீதான் வந்த. யாரும்மா எடுத்தது? நான் தான் வந்தேன். நான் தான் வந்தேன். நான் தான் வந்தேன். கேட்டு பாருங்க. பெண்கள் கூட்டத்தெல்லாம் கேட்டு பாரு. பொம்பளை பிள்ளை நான் தாங்க அடக்க உடக்கமா ஒடுக்கமா வியாபாரத்தை இருந்தேன். இப்ப நான் வியாபாரத்தை கட்டதை நீதான் பார்த்த. எங்க அண்ணன் சிங்கமுத்தன் கேட்போம். என்னங்க? முதல்ல யாருக்கு வந்தது? நான் வியாபாரத்தை யாருன்னு? அப்ப நான் தானே பார்த்திருந்தேன். பொம்பளை பிள்ளை பக்கத்துல நாயக பேசுறாரு பாரு அண்ணன். முத வந்தது நானு. முதல்ல நீ வந்துட்டு போயிட்டேன். வியாபாரத்தை யாரு? நான் தானே நீ பார்த்தேன். வைமா. முன்னாடி வந்தது யாரு? இருங்க. முன்னாடி வந்தது யாரு? பின்னாடி வந்தது இந்த பிள்ளை எப்படி பின்னாடி வர முடியும்? அந்த பிள்ளை முன்னாடி தானே வந்திருக்காங்க. இது பின்னாடி வருதுன்னா அப்ப ஆத்தா நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு வாயை பிடிச்சு தச்சு விடு. என்ன உன் சட்டமா? இங்க ஒரு சட்டமா? ஏய். நீ வந்து ஆளா நானு? காமி. ஆம்பளை மரியாதை கொடுக்க மைக்க தூக்கி கொடுத்து விட ஆத்தா மாட்டேன். காமி. என்ன? காமி. என்னையா? ஏய் காமி எதை காமிக்க சொல்ற? அது முதல்ல காமிச்சிருக்கா. காமிச்சா இருக்கேன். ஏமா உன்னுடைய முகத்தை காமி. முகத்தை மட்டும் இல்ல எனக்கு என் திறமையை நீங்க காட்டுறது அண்ணன் போட்டுருக்காரு. சொன்னாங்க, இன்னைக்கு வந்திருக்க சிவகாமி டான்ஸரு பெஸ்ட் ஒண்ணு அப்படின்னு. அப்படியானே பெஸ்ட் ஒண்ணு பார்க்கணும்ல. பெஸ்ட் ஒன்னால பெஸ்ட் ஒண்ணா எல்லாத்துலயுமே பெஸ்ட் ஒண்ணுங்க. இன்னைக்கு பார்க்கத்தே வந்திருப்போம். ஆமா நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீங்க ரொம்ப அதிகமா பேசிருக்கீங்க. அது சாப்பாடு குடிச்சு புல்பாய் போட்டுருக்கேன். உட்கார வச்சு போயிருவேன். குடுக்குற குடியில பாத்தீங்கன்னா குன்ன குடியில போய் அண்ணன் கழுவி கொடுக்கணும். இன்னைக்கு ஏறிட்டு முடிச்சா நீங்க யாரு விஷயத்து போயிருவேன். இடுப்பு உம்மட கொஞ்சம் பால கட்டணும் பாத்துக்க. இன்னைக்கு போற வருஷம் பொட்டைக்கு மேல இருக்கு 7 நாள்ல இறங்குறதுக்கு போன பொசிஷன் காணாம போய் பாத்துக்கணும். இன்னைக்கு கொடுக்குற ஒண்ணும் பாவட ரொம்ப பேசிருக்க பொம்பளை பிள்ளை. ஏய். அதிகமா பேசிருக்க. இன்னும் நல்லா பேசு. நிறைய கூட பேசிருக்க. ஆம்பளை ஆன பிள்ளை எல்லாம் சிவகாமி முத்துவனுடைய ஒரு உருவத்தை நீ பாத்துக்கிட்டு இருக்க. இன்னும் இந்த சிறு உருவத்தை நீ பார்க்கவே நினைக்கிறேன். நாங்க என்ன கர்மத்துக்காக பாக்குறோம். இந்த திருமுகத்தை பார்த்துட்டு பிள்ளையா இருந்தாலும் மான் பிள்ளை என்று உனக்கு மரியாதை கொடுக்குறேன். மரியாதை முடியுது. அதை விட நான் தாய் குலத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஏன் கேளு, என்ன? என்னை பெத்தெடுத்தது ஒரு பெண்ணு, சரி. என்னை கட்டிக்கிட்டது ஒரு பெண்ணு, சரி. என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு, சரி. அனைத்தும் என் கூட பிறந்தது பொண்ணு. சரி. அந்த மாதிரி போனா போதும் நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு வச்சுக்க ஓட்ட 60 வச்சு கிளம்பியா இருந்தாலும் சரி விடிய விடிய உருட்டிக்கிட்டு கூட கிடப்ப விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா, எங்க சோழி செக்கெல்லாம் இங்க செல்ல சிவகாமிட்ட உன்னையே என்ன கேட்பேன். உங்க அப்பா உங்க அம்மா எல்லாத்தையும் என்ன சங்கதி கேட்டுறாங்க. உன்னை இன்னைக்கு தூக்கி போட்டு ஆபத்தான விட மாட்டேன். என்ன வித்தாரங்களை விட எடுக்க போனாலும் கத்தால முள்ளு கொத்தோட வந்துச்சான். அதான் பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். இந்திரா நகர் கம்மா கொள்ள படுத்துக்கிட்டு ஐயோ பணியார வைக்கலைங்க, என் பணியார வைக்கலைங்க, என் பணியார வைக்கலாம். பம்மாத்துக்காரன் பெலா கொட்டை வைக்க போனானா. பம்மாக்காரங்க போய் மல்லா கொட்டை படுத்துட்டு என் கொட்டை வைக்கல பெலா கொட்டை வைக்கலையா. அதான் அதான் சக்க அருப்பு கொட்ட செக்க மானாமதுரை கிழக்க இன்னைக்கு வந்திருக்கா சிவகாமி சரியான எனக்கு ஏத்த உழக்க. போயிட கையில மச்சில போட்டு துப்பா ஐயா போஸ்ட். அதான் நல்லா வளைஞ்சிச்சான் போற, நல்லா வளைஞ்சிச்சான் போற. இன்னைக்கு கிடக்குற நடுவுல இப்ப தெண்டில சார சும்மா கிடந்த சுட்டு ஒரு ஜோத்த போடுவானே அது கொட்டையை கொட்டி ஆட்டிட்டு பொத்தாடுவானே. அதான் சொல்லிருக்காங்க சாமியே சைக்கிள ஓச்சான் பூசாரி எனக்கு புள்ளோட்டு வேணும்டாரா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியாதையா. அவனுக்கு 9 உண்டாடி கடிச்சான். அதே கழுத வைக்க கேட்டுக்கு இதுக்கு எனக்கு சிறக்கழுத அப்பாட்டி வேணும் முடிச்சான். நாய் கேட்ட கடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவு கடிச்சான். பாப்பா அதான் காட்டுல நடக்குது கத்தால, காட்டுல நடக்குது கத்தால, போட்டுறது பூராவே ஒரு பித்தால இருந்துட்டு போகுது. அதை போட்டு வந்தாதான் நான் ஏமாத்தையும் ஊர் காசை வாங்கிட்டு போக முடியும். நான் தங்கத்தை போட்டு ஆட்டிட்டு கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்யறது? இன்னைக்கு தங்க விற்கிற ரேட்டுக்கு வாங்க முடியுமா? 1 லட்சத்துக்கு போயிடுச்சு. அதுதான் இருக்காங்க வரட்டு கலட்டாட்ட வாரியா சண்டைக்கு ஐயா வரத்தான் ஆசை நடக்கத்தான் முடியல நினைச்சா. அதே மானகட்ட மல்லாரி மாலை எங்கடி போட்ட நான் மாரியம்மன் தப்ப ஊரத்தான போட்டேன், ஊரத்தான போட்டோம்னாலா ஜனகவத்தையும் சீரகத்துக்கு போனானா அந்த 2 ஜனகவத்தையும் நின்றுகிட்டு அடி வரட்டு போயான். பேசுறது ஒழுக்கமா பேசணும். போயா ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டுட்டா பாப்பா. இப்ப எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா
ஒண்ணும் தெரியாது. ஆமா. நீ 1 மணிக்கு எதுக்கு விசு கட்டிட்டு டாப்பா ஓடுற? தெரியாம நைட்ல வந்து போட்டாச்சு. கிடையாது. எல்லாம் அனுபவப்பட்டவ. அனுபவப்படவங்க 1 மணிக்கு போடுறது. ஆனா இப்ப எல்லாம் அப்ப எல்லாம் 1 மணிக்கு போட்டாங்கம்மா. இப்ப 10 மணிக்கு. இப்ப எப்பதான் 8 மணி ஆகும். 8க்கு எப்படியோ சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு அலையிறாங்க. ஆமாமா, நீ எல்லாம் சிக்கிறாத பூர கலைக்கிறாங்க. எனக்கு சிக்கிறத சதச்சு கூட பாத்துக்க. பூரா பொண்ணு கிடைக்காம திட்டுறாங்க. குழந்தை விடுங்க ஏமாத்துட்டு ஓடியாந்துரு. நல்லா சும்மா தான் பேசிட்டேன். சும்மா சொல்றேன். நான் சேவல் மாதிரி இல்லையா ஏறுறது இறங்கிடுவேன். ஆனா வருஷ கணக்கில் முட்டையிடணும். எப்படின்னு பாத்துக்க. இந்த சோழியில எனக்கு சொல்லாது பாத்துக்க. யாரு ஏமாந்த கோழி இருக்கு, அதுகிட்ட உன்னோட சோழியெல்லாம் வச்சுக்க. இன்னைக்கு ஏமாந்த கோழியே நீதான். என்ன பண்ணுங்க? இன்னைக்கு வந்திருக்க கோழி நீதானே. என்ன பண்ணுங்க? பொம்பளை பிள்ளை அதிகம் அடிச்சிருக்க. நீ அதான் ரொம்ப ஓவர் அடிச்சிருக்க. கோடி குருடா இருந்தாலும் கோபு விஷயமா போயிடாது. ஏன்னா கோலை கட்டினாலும் கொலைக்கட்டையே வேக வைக்கணும். இன்னைக்கு வேக வைக்காம விடவும் மாட்டேன், இந்த குழம்பு வைக்காம விடவும் மாட்டேன். ரெண்டு இன்னைக்கு பார்த்துட்டு நீ வியாபாரி. நேத்து பெய்த மலையில முளைச்ச சிறுகீர புட்டிக்கு என் சட்டியில போட்டு கடைங்க. என் சட்டி தூருக்கு வர மாட்டேன். என் தூரு நீ இவ்வளவு பேசுற பாரு. போட்டு கோழியா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச சிறுகீரை. சிறுகீரையை பாத்துருக்கியா? சிறுகீரை எப்படி இருக்கும்? எப்படி அந்த உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். அந்த கீரையை நீ சாப்பிட்டு மட்டும் பாரு, அப்படியே பெருக்கும். எல்லாமே பெருக்கு இல்லையா? அந்த கீரைக்கு அவ்வளவு மவுசு. அதை கட்ட கீரை தண்டு தண்டை சாப்பிட்டு உனக்கு அப்படி இருக்கும். பரவாயில்ல, பேசலாம். நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஆட்டக்கடப்பு ஆடி போய் வந்துருக்கேன். என்ன வியாபாரம் சொல்லட்டுமா? சீசன் இப்ப மாம்பழம் இழந்த பழம்லாம் நம்ம விற்கிறது இல்லைங்க. ஆமா, சீசனுக்கு தக்க வித்துருவாங்க. நம்ம பழமெல்லாம் இழந்த பழம்லாம் ரொம்ப மாறி மாம்பழம் விற்கிறேன். என்னமா மனசுக்குள்ள என்னமா எப்படி வாங்கலாமா? இங்க வாமா. ஏன்னா அந்த சீசனுக்கு தக்க வியாபாரம் பாக்குற வித்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னொன்னு, மாம்பழம் என்ன ரேட்டு? கிலோவா? கிலோ பாத்தீங்கன்னா 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோவா? என்னமா ரொம்ப கூடிக்கிடுச்சு. என்னங்க செய்யற? விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவே கிடையாது. விலை கம்மியாவே போயிட்டு இருக்கு. இந்த நாள் வாங்கினேன் 3 கிலோ 100 ரூபாய், 3 கிலோ 100 ரூபாண்டு. இன்னைக்கு 1.5 கிலோ. ஆடி காத்தடிச்சிருச்சு. ஆமா, ஆடி பறந்துருச்சுல. காத்தடிச்சா பழம் எப்படியா இருக்கும்? அதனால 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஓட்டுமா? ஆனா இந்த மாம்பழத்தை ஒரு தடவை நான் புடிச்சு பார்ப்பேன். மாம்பழத்தை புடிச்சு பாப்பியா? உன் கைய உடச்சு கூட மாட்டேன். என்னமா என்ன சில இடத்துல ஏமாந்து போயிருக்கேமா? நான் என்ன சொல்றேன், ஒரு பழத்தை பார்த்தாவே தெரியும்ல இந்த பழம் காயா இருக்கா பழமா இருக்கான்னு. அப்புறம் அதை பார்த்து உனக்கு தெரியல, நீ மாம்பழம் சாப்பிட புண்ணியம் கிடையாது. நீ மாம்பழம் சாப்பிட லாய்க்காத ஆளு. ஓடு. நேற்று வாங்கிட்டு வந்த மாம்பழம் கொலை இருந்துச்சு. வேற அதுல உள்ள பூச்சி வர நிற்குது. அது அப்பதா பழமா இருக்குல்ல, வீட்டா பழம். அதனால நீங்க வியாபாரி, நான் வியாபாரி, ஆடிப்பாடி வியாபாரத்தை வச்சுருவோம். புரியுங்க? அடி ரோட்டோ ரோட்டோ
உள்ள மாமனுக்கு லஞ்சு விடாரா என்னடா நீங்க பிள்ளைய போடுவீங்க ஏப்பா என்ன சும்மா வளர்த்துக்கிட்டேன் என்ன கிட்டத்துல அடைய மாட்டேங்கிற இப்ப பத்தமா முட்டுது லேட்டா ஒருத்த நெஞ்ச ஒட்டினா விட நமக்கு நல்லா இருக்கும் வந்துருப்ப வந்துரு அப்பதானே சூடு வரக்கும் அடி கம்மாக்கரே ஒரு தீர கண்ணாத்தா கண்ணாத்தா என்ன கண்டிப்பாம போடி ஏடி என்னத்தா என்ன கண்டிப்பாம போடி ஏடி என்னத்தா என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட ஏறிட்டு வரையா என்ன இப்ப நீ என்ன பிடிச்சீங்க இப்ப நானும் பிடிப்பேன் கைய உடப்பே உனையா அவ்வளவு இடம் நீ இருக்கு மட்டும் பிடிச்ச இருக்குது அவ்வளவு இடம் இருக்குல்ல இங்க என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட ஏறிட்டு வர அடி நாலு போனீங்க நீ நாலு கேளு இந்தம்மா ஏய் அது இடுப்பு தானே முடிச்சேன் ஓ அடுப்பா முடிச்சேன் ஆடுவேன் முடிச்சோம் என்ன இப்படி தொட மாட்டேன் எங்க அப்பா அந்த என்ன நோப்பா எங்க சித்தப்பா அப்புறம் உங்க அப்பா அப்புறம் உன்னை போட்டு அம்மா பேர முருகன் கண்ணாத்தா அள்ளி போடலாம் நமக்கு அதே அப்பா ஏமா எனக்கு வேலை நீனே பின்னாடி தான் தண்டு விட்டுச்சாமா எனக்கு காலையில் சம்பளம் கூட வேணாம்ண்ணே அண்ணே சீமத்தனே நோட் பண்ணு உனக்கு தான் வாழ்த்து சொல்லணும் அண்ணே இந்த ஒரு சீனை கட் பண்ணி சாமி நான் கையெடுத்து ஏன்னா என் புருஷன் 1000 ரூபா ஓட வந்துருவேன் ஏற்கனவே ஏன்னா கிராமத்து கச்சேரி இது கிராமத்தில் நடக்கிற கச்சேரி ஏப்பா அதனால இந்த ஒரு சீனை கட் பண்ண நீங்க என்ன மலையாள படம் ஓடுறீங்க இந்த மாதிரி இடிக்கிறேன்னா நீங்க யூடியூப்ல போட்டு விட்டுறீங்க யூடியூப்ல ஓட்ட என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு விளக்கமா திட்டு அடிக்கிறான் உன்னை நாடகத்துக்கு போக சொல்றேன்னா பொம்பளைய கட்டிப்பிடிச்சு ஆட சொன்னா அந்த ஒண்ணு மட்டும் கட் பண்ணிருச்சாங்க ஏன் ஆடணும் எதுக்கு அப்படி ஆடணும் தள்ளிக்கிட்டு ஆடணும் பொண்டாட்டிக்கிட்டே ரெண்டே போடுவேன் சரி தனித்தனியா நறுக்கு திருப்பணும் ஹலோ மொட்டை குண்டி முட்டை குண்டி ஏடா நான் எனக்கு அப்படி வந்திருக்கேன் அந்த பிள்ளை காலையில் 6 மணிக்கு மேலே வரும் அப்படியா இப்ப வர முடியாதோ ஏன் கூட வரும் அப்போ சரி இருக்கட்டும் மொச்சை கோட்டை பரலை மொட்டை கோட்டை பரலை மொட்டை மொட்டை சொல்லலை இமையிலும் பேரலை இன்னைக்கு செய்யாத மரலை இன்னைக்கு உண்மையான ஒரிஜினல் சிவகாமி மாறலை அப்படி போலியா மொட்டை கோட்டை பரலை
ஒரு நிமிஷம். வசந்த மன்னன் உரிமையாளர் பரமேஸ்வரன் அவர்கள் 6 மணி சொல்றது எனக்கு 201 அன்பளிப்பாகும். இங்கு பப்புல் டான்ஸ் ஆகிய இருவருக்கும் 101 அன்பளிப்பாக எடுத்திருக்காரு. 200 டான்ஸுக்கு 200 2 பேரும் போட்டிருக்கு. அதுக்கு 100 மொத்தம் மொத்தம் 500. இங்கு பஃபனாக இருந்து கொண்டிருக்க அருமை தம்பி முத்தியவருக்கு 200 ரூபாயும் டான்ஸ் ஒரு 200 ரூபாயும் பப்பனூருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்திருக்காரு. ஹார்மோனியம் வாசிக்கு எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்திருக்காரு. வசந்த மொபைல்ஸ் பரமேஸ்வரன் அண்ணன் சிவகங்கை அன்புடன் எங்களது கலைப்பீசராகவும் இசைப்பீசராக வந்து எங்களது வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு அன்பு பிடித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் சார்பாக கலை குடும்ப சார்பாக நன்றி. வசந்தம் சிவகங்கை வசந்தம் அண்ணா அவர்கள் அன்பளை கொடுத்து குடும்பப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி. என பொம்பளை பிள்ளைக்கு 100 உயருது, ஆம்பளைக்கு குறையுது. அந்த பிள்ளைக்கு 2 நமக்கு 1 தான் தாயா நல்லா இருக்கான். இப்ப அட்வான்ஸ் போட்டு வைக்கிறீங்க. ஆமா அடி எப்போது பார்த்த புள்ள இவனையாக தெரியவில்லை. எப்போது பார்த்த புள்ள இவனையாக தெரியவில்லை. அடி எப்போது பார்த்த புள்ள நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. தப்பா கொடுத்தா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அடிக்க அதனால கொடுக்குறதே இல்லை. நல்லா பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. இந்த பிள்ளை விடிய விடிய அடிக்க மாட்டேன். ஆமா காதல் வந்துருச்சு, காதல் பண்ணலாம். சொல்லிட்டாங்க. தண்ணிக்கு எனக்கு இல்லைனே. அப்படியே தண்ணிக்கு எனக்கு இல்லை. 10 ரூபா டிக்கெட் கொண்டு வந்தாங்க உள்ள. பொழுதே ஏ மல்லிகை பூவே அவங்கள் பொடிக்கிறையா Oh
பெற்றீங்க. சொல்லுமா. மாமா இவ்வளோ சிறப்பாக இருந்தீங்க, நாடகத்தை பண்ணிருக்கீங்க. மாமா உண்மையாவே நல்லா தொழில் பண்ணுறவர். மாமா இப்போ அன்னைக்கு தான் நாடகம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக பெட்டில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு உடம்பு தெரியலை. இன்னைக்கு தான் மூக்கு வழியாக டீப் போட்டுருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்கலையெல்லாம் அவரை பாவமாக இருந்துச்சு. எனக்கு என்னடா இப்படி இருக்காரு, ஒரு வாத்தியார் நல்ல ஒரு தொழிலாளி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்குலாம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து மேடை நின்று இவ்வளோ தூரம் சிறப்பாக தொழில் பண்ணதுக்கு அவருக்கு கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. இல்லைம்மா, அது 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வேற ஏற்பாடு தான் பண்ணியிருந்தோம். அந்த தம்பி தகவல் கொடுத்துட்டாரு. அண்ணே நான் சிந்தரானருக்கு நான் கட்டாயம் வந்துடுவேன், நீங்கள் என்னது நினைக்க வேண்டாம், நான் வந்துடுவேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஏன்னா அண்ணன் வேற ஆள் மாத்தம் சொல்லி பேசிக்கிருந்தாங்க. திருப்பி அந்த முத்துமாரியம்மன் எனக்கு நல்லது. மாமாவோட கான்ட்ராக்ட் நாடகத்துக்கே நான் போயிருந்தேன். அவர் கான்ட்ராக்ட் நாடகத்துக்கே வரல. அது ஆமா 2-3 நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் கொடுத்துட்டு இருந்தாங்க சங்கத்துல மூடன் செல்ல அப்படி. இன்னைக்கு நம்ம ஊர் மேடைக்கு தான் வந்திருக்காரு. ஆத்தா அருளால இங்க வந்திருக்காரு. அதனால ரொம்ப நன்றி. எனக்காக எப்படி இருக்கு ஏ மாமா அடிச்சாலும் தந்தாயி தன்மகன குடிச்சா தானே ஒடுக்குறா. காட்சி சரக்கு நல்ல சரக்கு, திருவிழா வச்சாலும் சரக்கு, செத்து போட்டாலும் சரக்கு, புள்ள போட்டாலும் சரக்கு. அது நொறுக்குறாங்க பயிரமா. நாலு உண்டி ஆனாலும் காப்பாற்றும் தந்தாயி தன்மகன குடிச்சா தானே வெறுக்கிறா. இந்த உண்மையை கூறுது நல்லது தெரிந்து கடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டில நமக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா?
வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 5 ஏக்கர் அங்க வச்சிருந்த நாலு மர சேர்ந்து வச்சிருந்த நல்ல அத்தனையும் போட்டு துணையாள் இந்த நிலையாக்கி அத்தனையும் போட்டு மரத்தாள் இந்த நிலையாக்கி ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த தண்ணி ஒரு தலையில ஊத்துறது இவன் டப்பு ஊத்துறாம குடிச்சு விட்டு மண்டே மோதுவாங்க எல்லாரும் முடிந்த பின்னே குடலும் தான் இருந்தது கைகாலு நடந்தது ஒரு 4 கூட செலுத்தி அது வச்சிருந்தோம் அது வச்சிருந்தோம் 50 செம்மறி அது வச்சிருந்தோம்